தொகுதி பங்கீடு அதிகாரத்தில் பங்கு விஷயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே பஞ்சாயத்து போகும் நிலையில் கூட்டணி பற்றிய முடிவை இன்றைக்குள் சொல்ல வேண்டும் என காங்கிரசுக்கு திமுக காலக்கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தை இன்னும் இழுபறியில் இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் எம்பி டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. 2021 தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறையும் அதே தொகுதிகளை ஒதுக்கவே திமுக தலைமை ஒத்துக்கொண்டது. ஆனால் அதற்கு ஒத்துவராத காங்கிரஸ் 39 தொகுதிகளை கேட்டு அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என கைவிரித்த திமுக தலைமை கூட்டணி பற்றி முடிவெடுக்க காங்கிரசுக்கு காலக்கெடு விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்கள் காலியாக போகிறது. அதில் திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் இருக்கின்றன. இதில் ஒரு இடத்தை காங்கிரசுக்கு தர திமுக டீல் போட்டுள்ளது. இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. அதற்குள் கூட்டணி பற்றிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு வந்துள்ளது. ஏனென்றால் திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் இந்த ராஜ்யசபா இடம் காங்கிரசுக்கு கிடைக்கும். அதனால் இன்றுக்குள் கூட்டணி பற்றிய முடிவை சொல்ல வேண்டும் என திமுக காங்கிரசுக்கு காலக்கெடு விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைமையில் தீவிர பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் பெரும்பாலும் நாளைக்கு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கின்றனர். காங்கிரஸ் இல்லாமலே தேர்தலை சந்தித்தாலும் திமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என மூத்த அமைச்சர்கள் சிலர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லியுள்ளதாக பேச்சு அடிபடுகிறது. அதேபோல் காங்கிரஸ் தரப்பிலும் திமுகவா தாவேகாவா என்பதில் கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருப்பதாக சொல்கின்றனர். திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் சட்டசபைக்கு போக முடியும் என சொல்லி தாவேகா கூட்டணிக்கு முக்கிய புள்ளிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் கட்சி இரண்டாக உடைந்து விடுமோ என்பதையும் கணக்கில் வைத்துதான் தலைமை ஆலோசனை நடத்தி வருகிறதாம். 25 இடங்களுக்கு காங்கிரஸ் இறங்கி வருமா அல்லது கூட்டணி தாவும் முடிவை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது.